Hello pa. Many more happy returns of the day. எப்பவும் போல எல்லாமே சும்மா உட்காந்து கேக் கட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே இந்த வாட்டி டிஃப்ரெண்டா எல்லாரும் பர்த்டே அட்டெண்ட் பண்றதுக்காக நானும் கண்ணனும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணோம். கிரெடிட் கோஸ் டு கண்ணன். ஆனா ஷார்ட் நோட்டீஸ்ல எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா பத்தி என்ன சொல்லணும்? அப்பா வந்து God's given gift for me. ஏன்னா என்ன நிறைய இதில் சப்போர்ட் பண்ணி கண்டிப்புனா கண்டிப்பு, செல்லம்னா செல்லம், எல்லாம் சேர்ந்து. அஃப்கோர்ஸ் அம்மா பெஸ்ட், பட் எனக்கு எப்பவுமே அப்பா ஒரு ஸ்டெப் அஹெட் தான். அது அம்மாவுக்கு நல்லா தெரியும். அம்மா சொல்லி சொல்லி காமிப்பா. பட் எனக்கு அப்பானா ஆல்வேஸ் ஒரு ஸ்டெப் ஹை தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. அது வந்து அப்பா அம்மாவால தான் எல்லாமே கிடைச்சது எனக்கு. இந்த இதுல இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்வீடன்ல இப்படி நின்றுட்டு இருக்கேன். கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு கண்ணனை என்கிட்ட மாட்டி விட்டீங்க. இல்லாட்டி இந்த மாதிரி உக்காந்து இருக்க மாட்டேன். ஒரு ஒரு சின்ன இதுல ஸ்ட்ரீட்ல மாறி போச்சு லைஃப். கல்யாணம் அது இது எல்லாமே குயிக்கு, குழந்தைங்க எல்லாமே. But still I'm lucky to have you with me on all occasions. அம்மா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஊர்ல உட்காந்துட்டு அப்பா இருக்கா நல்லா அழகா வந்து எங்களோட என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஸ்ரேயா சிவானி பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான். அப்பா வந்து ஃபுல்லா ஒரு 24 hours பேச சொன்னா பேசிட்டு இருப்பா. அப்பாவுக்கு லைஃபே குழந்தைங்க தான். கண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரம் சிவானி டு ஜெயா பாட்டி கூட சொல்லலாம். அந்த ஏஜுக்கு எப்படி மிங்கிள் பண்ணணுமோ. இங்க அப்பா வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். இங்க ஸ்வீடன்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பா வந்தாலே எல்லாம் ஜாலியா வந்து அங்கிள் அங்கிள்னு சொல்லி விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. சச் அ லைவ்லி பர்சன். நான் இருக்கிறதுலே ரொம்ப லக்கியஸ்ட் கேர்ள். டேடிஸ் கேர்ள், டேடிஸ் பெட். ஷாருக் டைலாக் மாதிரி டேடி லவ்ஸ் மீ மோர் தேன் விஜய். விஜய் பார்த்தானா அவ்வளவுதான், அடிக்க வந்துருவான். நல்ல வேலை பக்கத்துல இல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் நானும் விஜய் ரொம்ப லக்கி அம்மா அப்பா இந்த மாதிரி வந்ததுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஹாப்பி பர்த்டே விஷ் ஃபார் யூ டேட்.